வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு பிரம்மாண்டமான அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். பிரம்மாண்டம் மீன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், என்னுடைய கைகளை பாருங்கள், இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிவி, 75 இன்ச்சு டிவி. நிறைய நண்பர்கள் கேட்ட விஷயம் என்னென்னா, நண்பா புதுசாக வீடு கட்டியிருக்கிறேன், டிவி வாங்கணும்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் லைஃப் டைமுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிவியாக இருக்கணும், பெரிய திரையாக இருக்கணும், அதாவது ஒரு அழகு சாதன பொருட்கள் மாதிரி எப்போவுமே அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. லைஃப் லாங்காக அங்கே ஒரு இடத்துல வச்சோம்னா அது கடைசி வரைக்கும் அது ஒர்த்தாக இருக்கணும், பிராண்டடாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதியும் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது சாஃப்ட்வேர்ஸில். அதாவது இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ட்ரெண்டிங்கில் 3 வருஷமும் போகணும். அப்படி விரும்புகிறவங்களுக்கான ஒரு டிவி தான். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இதெல்லாம் கொண்டு வரது ரொம்ப பாடு, இறக்கி வச்சுருக்குறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணுறதே பெரிய பாடு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்கங்கிறத. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாசுக்கா டிவியை வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த டிவியில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்க போகிறோம். இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,60,000 2,75,000 இதுக்குள்ளாடி இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச். இன்னும் மேபி கம்மியாகலாம், ஆஃபர் போட்டாங்கன்னா கம்மியாகும் சோனி தரப்புலேருந்து. நண்பா ஃபஸ்ட் அன்பாக்சிங் இதை நீங்கள் பாருங்கள். பேக்கிங் அந்த அளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னெல்லாமோ பண்ணிவிட்டு ஒரு நார்மல் பேக்கிங் மேலே கொஞ்சம் பபுள் ரேப் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே வந்து கார்ட்போர்டில் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளாடியே நமக்கு உயிர் போயிடும். ஏன்னா பெரிய திரை ஸ்க்ரீன்னால் என் சைஸுக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசுங்கிறத பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு டிவினால் 1 by 1 அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகிடுது. ப்ராப்பராக நாசுக்காக எடுக்கணும்னா ஏன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய பாட்டுக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகிடுது அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ளாடியே. அப்போவே நம்ம டயர்ட் ஆயிரும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் அதை சுற்றி கார்ட்போர்டு பாக்ஸ் தந்திருப்பாங்க. அதையும் பையன் நாசுக்காக வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதை இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தந்திருப்பாங்க. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் அந்த மெயின் கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம பிரித்தோம்னா இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது இந்த மெயின் பாக்ஸை நம்ம பிரித்தோம்னா என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மேல்புறத்தில் என்ன தந்திருக்காங்கன்னா, இந்த டிவியோட ஸ்டாண்டு 2 ஸ்டாண்ட் தந்திருக்காங்க, லெஃப்ட்டு ரைட்டு 2 ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு கவர் இருக்குது. அதுக்குள்ளாடி என்னென்ன வருதுன்னா கேபிள் இருக்குது, அப்புறம் ரிமோட்டு, பவர் அடாப்டர் எல்லாமே அதுக்குள்ளாடி தான் வருது. அதான் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதை தவிர்த்து டிவி தான், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் இருக்குது. இந்த டிவியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட பிராவியா 75 இன்ச்சு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி. இதோட யூனிக்கான மாடல் நம்பர் வந்து KD75X82LB. அளவுப்படி பார்க்க போனால் 75 இன்ச்சு. சென்டிமீட்டர் படி பார்க்க போனீங்கன்னா 189.3 சென்டிமீட்டரில் உங்களுக்கு டிவி தந்திருக்கிறாங்க. இப்போது நம்ம இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நாசுக்கு அந்த டிவியை வந்து இப்போ நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். தான் இதை வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கிறோம். அதை நாசுக்காக ப்ராப்பராக இப்போ ஸ்டாண்டெல்லாம் மாட்டிட்டு அந்த டிவியை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். பக்கத்தில் ஒரு 19 இன்ச்சு மானிட்டர் இருக்கும், அது பக்கத்தில் தான் அந்த டிவி இருக்குது. அந்த மானிட்டரை பாருங்கள். அந்த மானிட்டர் உங்களுக்கு எவ்வளோ சிறிய சைஸில் இருக்குங்கிறத பாருங்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மினி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதோட ஸ்க்ரீன் அவ்வளோ பெருசாக இருக்குது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வாங்குவாங்க. ப்ரொஜெக்டரோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 கிட்ட வரும். ஆனால் அந்த ஒரு டிவி தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொஜெக்டரால் தர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு லோடு கொடுக்க முடியாது. ப்ராசஸரை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு லோடு கொடுக்குற மாதிரி அட்வான்ஸ்டாக வேணும்னா டிவியால் மட்டும்தான் முடியும். அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம திரையில் பார்க்கக்கூடிய அவுட்புட்டுக்கும் ஒரு டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய அவுட்புட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரொஜெக்டரால் பூர்த்தி பண்ண முடியாது. டிவி தான், ப்ரொஜெக்டர் தான். அந்த மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க. நீங்கள் அதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் காமிக்கிறேன். அந்த டிவி வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த டிவியில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது எல்லாமே பொறுமையாக பாருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிவியோட ஆஃபர் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும், இப்போ புதுசாக வரக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல்ஸ், ஆஃபர்ஸ், கூப்பன் கோட்ஸ், மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஏதாவது தேவைன்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.
ஃப்யூச்சரில் வந்து இந்த டிவியும் உங்களுக்கு ஆஃபர் ஏதாவது வந்துச்சுன்னா அதோட கூப்பன் கோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க நண்பா. இனி இந்த டிவியை பற்றின விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஹைலைட்டான விஷயத்த நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சைஸ் படி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேலே நான் சொல்லிட்டேன். 75 இன்ச்சு ஸ்மார்ட் டிவின்னு சொல்லிட்டேன். அது இனி ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இங்கே பாருங்கள், இதோட டிஸ்பிளே டைப் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடியில் தான் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பேக்லைட் டைப் வந்து உங்களுக்கு டைரக்ட் எல்இடி. ஸோ அதனால லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அதாவது ஆயில் கால டிவின்னு சொல்லியிருந்தேன், லைஃப் ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும். லைஃப் பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து ப்ராசஸிங் பண்ணுது. அந்த பிக்சரை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுல அதாவது இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப சாலிடாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. 4K வந்து அழகாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. அதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் நான் ஒரு சாம்பிள் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதோட ஆழம் அவுட்புட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த விஷயம் வர்றதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிகிறதுக்கு லைவ் கலர் டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க. அது கூடவே மிங்கிளாய் ட்ரை லூமினஸ் ப்ரோங்கிற ஒரு டெக்னாலஜியும் சேர்த்து அப்ளை பண்ணி அதாவது பிரம்மாண்டத்தை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. நேரில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு மினி தியேட்டரை வந்து இன்னும் பிரம்மாண்டமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 டெக்னாலஜி வந்து கரெக்டாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த டிவியில் வந்து உங்களுக்கு க்ரோம் காஸ்ட்டு புல்டின்னாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் டிவிலே க்ரோம் காஸ்ட் புல்டின்னாக தந்துருவாங்க. அதே மாதிரி இதில் தந்துருக்குறாங்க. தென் வந்து ஆப்பிள் யூசர்ஸ் வந்து விரும்பக்கூடிய விஷயம் ஆப்பிள் ஏர்ப்ளே, அதுவும் இதில் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் ஹோம் கிட்டு இதில் இருக்குது. ஒய்ஃபை இருக்குது, ஒய்ஃபை டைரக்ட் இருக்குது. மிஸ்ஸிங் ஆகக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இன்புட்டு அதாவது சேட்டலைட் இன்புட் சில டிவியில் வந்து வரும். அந்த இன்புட் வந்து இதில் கிடையாது. இதை தவிர்த்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டத்துக்கு வந்து 2 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க 10 வாட்டில். அதே நேரத்தில் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ட்விட்டரும் 2 பேஸ் ரிஃப்ளெக்ஸும் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணர்றதுக்கு டோல்பி அட்மாஸ் சப்போர்ட் தந்திருக்கிறாங்க. டிடிஎஸ் டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குது. முழுக்க ஆண்ட்ராய்ட் டிவி. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு கூகுள் டிவி வந்து எனேபிள் பண்ணுமா இல்லை நார்மல் செட்டப் போதுமானு சொல்லிட்டு கேட்கும். கூகுள் டிவியாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஆரம்பத்தில் நீங்கள் அதுக்கான செட்டப் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் டிவியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இதில் வந்து உங்களுக்கு இன்புல்ட்டாக 32 GB ரோம் தந்துருக்குறாங்க நண்பா. இதுக்கப்புறமா இந்த ரிமோட்டை பாருங்கள். ரிமோட் வந்து அவ்வளோ சிம்பிளாக தந்திருப்பாங்க. பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற அந்த பட்டன், டிவி செட்டிங்ஸ் தனியாக ஒரு டெடிகேட்டட் பட்டன் தந்திருக்காங்க. மெனுக்கு நார்மல் ரிமோட்டில் வர மாதிரி தான் அது, பேக்கு ஹோமு. தென் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சர்ச் இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாய்ஸ் மூலிமா இயக்கிக்கலாம். அதாவது உங்கள் அடிமை மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆடியோ இன்புட்டாக கொடுத்தா போதும், அங்கே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடும். தென் சேனல் கூட்டுறது குறைக்கிறது செட்டப்பு. அப்புறம் மேக்ஸிமம் எல்லா ஓடிடி தளத்தோட டெடிகேட்டட் பட்டன் தந்திருக்காங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸோட இது இருக்குது, டைரெக்டாக டிஸ்னியோட ஹாட்ஸ்டாரோட டெடிகேட்டட் பட்டன் தந்திருக்காங்க. ப்ரைம் ஆக்சஸ்னால் 1 கிளிக்கில் வந்து உங்களுக்கு ப்ரைம் வீடியோ ஓப்பன் ஆகிடும், மூவியெல்லாம் வந்து பார்க்கலாம். அதாவது ஓடிபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த ரிமோட்டில் தந்திருக்காங்க. அதாவது இப்போலாம் மேக்ஸிமம் தியேட்டருக்கு போய் பெருசாக யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிவியை வச்சுட்டு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தென் யூடியூபுக்கு தனியாக ஒரு டெடிகேட்டட் பட்டன், அப்புறம் சோனி லைவுக்கு தனியாக, அப்படி மெயினான விஷயத்துக்கெல்லாம் அதிக கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிமோட்டும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தென் வந்து ப்ளே ஸ்டோர் அக்சஸ் இதில் தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸு அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலிமா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தந்திருக்காங்க. தென் ஒரு ஃபுல் பேட்ச்டு வாலாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுல் அப்டேட்டே அந்த வாலில் வர மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அந்த வீடியோ வந்து லேக் ஆகாமல் வந்து ப்ளே ஆகுது. 4K வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக ப்ளே ஆகுது. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ப்ராசஸர் தான். சோனியோட X1 HDR ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது. அந்த ப்ராசஸர் வந்து அதுக்கு இணையாக சாலிடாக நின்று கொடுக்குது. பயங்கரமாக இருக்குது. அந்த ப்ராசஸர் தான் மெயினாக அந்த டிவியில் இந்த அளவுக்கு அதாவது சில டிவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில HDR வீடியோஸ் எல்லாம் அதாவது 4Kல சில வீடியோஸ் ரொம்ப ஹை குவாலிட்டியில் நம்ம போட்டோம்னா ஹேங் ஆகும். இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. செக் பண்ணி தரவாக பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் பேக் சைடில் என்னென்ன போர்ட் தந்திருக்காங்கங்கிறத பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. போர்ட்டை பாருங்கள். போர்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டாப்பில் வந்து உங்களுக்கு USB போர்ட் தந்திருக்காங்க. 2 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹை ஸ்பீடு, ஒன்று நார்மல். ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த USB போர்ட்டுக்கு ஃபைல் சிஸ்டம் சப்போர்ட் வந்து FAT16 சப்போர்ட் இருக்குது, 32 இருக்குது, XFAT இருக்குது, NTFS ஃபைல் சிஸ்டம் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு டிஜிட்டல் ஆடியோ அவுட் இருக்குது, ஆப்டிக்கல் போர்ட்டு, வீடியோ இன்னு, 4 HDMI போர்ட் தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும்.
அதே மாதிரி ஒரு இதில் வந்து உங்களுக்கு ஆர்க்கு இஆர்க் சப்போர்ட் தந்திருக்கிறாங்க. அப்புறம் ஒயர்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக ஒரு லேன் போர்ட் தந்திருக்காங்க. தென் ஏற்றமும் கீழே ஆண்டனா போர்ட் தந்திருப்பாங்க, இங்கே பார்க்கும்போது தெரியும். இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 50 ஹெர்ட்ஸில் இருக்குது. இது தாராளம் போதும். இந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இன்னும் என்ஜினியர்ஸ் யோசிச்சாங்கன்னா பண்ணலாம், பட் அதோட இம்பேக்ட் வந்து வேறு மாதிரி போயிடுச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும். இந்த ரேட்டுக்கு, இந்த ரெசல்யூஷனுக்கு, இந்த சைஸுக்கு இவ்வளோ தான் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. எது உருப்படியாக இருக்கணுமோ அதை வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது இந்த டிவிக்கு டிடிஜி கண்ணை மூடிட்டு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது, நம்பி வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த டிவி. குவாலிட்டி வைஸும் சரி தான், அவுட்புட் பேஸ்ட்லேயும் சரி தான், நல்லாயிருக்கு. ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 260 சம்திங், 260 70 சொல்லியிருந்தேன். ஆஃபர்லாம் போடுறாங்க. சம்டைம்ஸ் ஆஃபர் போடும்போது உங்களுக்கு ஆச்சரியம் மூட்டுற ரேட்டில் வருது. 1,40,000, 60, 70 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் ஆஃபர்லாம் போடுறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஃபர் இருக்கிற டைமை வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிஷ்னலாக சில வசதிகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஆப்ஷனலாக வரக்கூடிய விஷயங்கள். பிராவியா கேமரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் ஆன் மாதிரி நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கலாம். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து எல்லா விதமான இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எக்ஸ்பாக்ஸு, அப்புறம் சோனியோட ப்ளே ஸ்டேஷன், இது எல்லாமே கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் வரக்கூடிய ப்ளே ஸ்டேஷன்ஸு அதுக்கான ஃபுல் எண்ட் பாயிண்ட் சப்போர்ட் வரைக்கும் இதில் தருவாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லாங்காக ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் டிவியே சேஞ்ச் பண்ண மாட்டேன் அந்த சிச்சுவேஷனில் ஒரு புதிய ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், பிரம்மாண்டமான ஒரு டிவி வேணும், அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிராண்டட் வேல்யூ இருக்குது, சோனியோட வேல்யூ இருக்குது, உழைப்பை வந்து கொடுக்கும், அவுட்புட் நல்லாயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஃபரும் கிடைக்கும்போது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய கருத்துக்கள் வந்து படி பார்க்கும்போது இதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ரேட் வைஸ் பார்த்தாலும் சரி தான், நியாயமான ஒரு ரேட்டில் இருக்குது. எல்லாமே திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கக்கூடிய காசுக்கு அந்த பிராண்ட் வேல்யூ தரக்கூடிய ஹார்ட்வேரும் சரி தான், அவங்களுடைய சாஃப்ட்வேரோட டெவலப்பர்ஸோடைய ஒர்க்கு எல்லாமே நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது. எல்லாமே நல்லாயிருக்கு, எந்த குறையும் கிடையாது, பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதாவது இப்போ 2023 ஒரு உருப்படியான ஒரு டிவி வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தேவைப்படுறவங்க இதை வந்து வாங்கிக்கோங்க. பை லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும்னா அதோட குரூப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, அதில் இணைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் விரும்புகிறீங்க அதை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரே விஷயத்தை அதிகம் பேர் கேட்டிங்கன்னா அதை நான் எடுத்து ஒரு கண்டென்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுவேன். இல்லை ஒரு பொருளை நீங்கள் ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்கன்னா, அதிகம் பேர் ஒரே பொருளை கேட்டிங்கன்னா அந்த பொருளை வாங்கி உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.